நம்ம கனி, அமித், விக்ரம் இவங்க எல்லாரையுமே நேற்று சூஸ் பண்ணி இவங்க மூலியமா யார் இப்போ வரைக்கும் இந்த கேம்ல இருந்து நம்பர் 1 பொசிஷன்ல இருந்து நம்பர் 14 பொசிஷன் வரைக்கும் ஒரு மாதிரி இவங்களுக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் பொருந்துறாங்களோ அவங்கள பிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அதுல ஸ்டார்டிங் பொசிஷன்ல நிக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன் எல்லாமே தேவையில்லாத விஷயங்கள்ல இவங்க மூக்க நுழைக்க மாட்டாங்க அண்ட் ஒரு விஷயத்த மெச்சூர்டா ஹேண்டில் பண்றாங்க இப்படின்ற மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் இருந்தது. அண்ட் லாஸ்ட் 3 பொசிஷனுக்கு இவங்க கொடுத்திருந்த ரீசன் எல்லாமே எப்படி இருந்ததுன்னா, வாலண்டியரா ஒரு பிரச்சனையில போய் இன்வால்வ் ஆகுறாங்க, சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குறாங்க, ஒரு குழந்தைத்தனமான மனப்பான்மையோட இருக்காங்க, என்ன சொல்றோம் ஏது சொல்றோன்றதையே புரிஞ்சுக்க மாட்டாங்க அண்ட் தேவையில்லாம ஒருத்தரை பார்த்து மார்க் பண்றாங்க இப்படின்ற மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் இருந்தது. இதுல இவங்க லாஸ்ட் 3 பொசிஷன்ல திவாகர், பார்வதி, எஃப்ஜேவையும் டாப் 3 பொசிஷன்ல சபரி, சுபிக்ஷா, நம்ம கெமி இவங்க 3 பேரையும் நிப்பாட்டி இருந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க லாஸ்ட் 3 பொசிஷன் கொடுத்திருந்தாங்கல்ல அவங்க வந்து பர்ஃபெக்டா இந்த எல்லா விஷயத்துக்கும் சூட் ஆவாங்க. ஏன்னா வந்து லாஸ்ட் பொசிஷன்ல நம்ம திவாகரும், அதுக்கு முன்னாடி பார்வதியும், அதுக்கு முன்னாடி எஃப்ஜேவும் இருக்காங்க. இவங்களுக்கான ரீசன் என்னன்னா, டூ மச்சா ஒருத்தவங்களை பார்த்து மார்க் பண்றாங்க, அப்புறம் யார் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஒரு சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்குறாங்க, குழந்தைத்தனமான மனப்பான்மையோட யார் என்ன சொல்ல வராங்க அப்படின்றதே தெரியாம டூ மச்சா ஆர்கியூ பண்றாங்க. இந்த மாதிரியான ரீசன்லாம் இருக்கும்போது இதுக்கு வேற யாருமே இந்த வீட்டில் சூட் ஆகவே மாட்டாங்க. கண்டிப்பா இவங்க 3 பேர் தான் சூட் ஆவாங்க. இந்த லாஸ்ட் 3 அப்படின்றது ஒரு பர்ஃபெக்ட் சூட்டபிளா எனக்கு தோணுச்சு. ஆனா டாப் 3 அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை கொடுத்திருந்தாங்க. அதுதான் எனக்கு பார்க்கும்போது ஒரு 1% சான்ஸ் கூட அவங்க வந்து அந்த இடத்துல மேட்ச் அப்பே ஆகாத மாதிரி இருந்தது. டாப் 3ல வேற யாராவது ஒரு 3 பேரை சூஸ் பண்ணியிருக்கலாம். மேபி நம்ம பிரஜன், அப்புறம் சாண்ட்ரா, வியானா இவங்க மாதிரி யாராவது ஒரு 3 பேரை வந்து டாப் 3ல வச்சிருந்துருக்கலாம். இந்த டாப் 3 தவிர்த்து லாஸ்ட் 3 வந்து பர்ஃபெக்டா சூட்டபிளா இருக்க மாதிரி இருந்தது. உங்களோட ஒப்பீனியன் என்ன? டாப் 3யும் எனக்கு கொலாபா இருந்துச்சு, லாஸ்ட் 3யும் கொலாபா இருந்துச்சுன்னு ஃபீல் ஆகுதா, இல்ல என்ன மாதிரியே உங்களுக்கு லாஸ்ட் 3 அப்படின்றது ஒரு பர்ஃபெக்ட் சிங்க், ஆனா டாப் 3 தான் என்னால் அக்ரி பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லி தோணுதா? என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.